பிரிவு உபச்சார விழாவில் கண் கலங்கியபடியே தழுதழுக்க தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரிய டிஜிபி AK விஸ்வநாதன் உருக்கமாக பேசியது பார்வையாளர்கள் மத்தியில் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது. 1990ஆம் ஆண்டு காவல்துறை பணியில் சேர்ந்து 34 ஆண்டுகளாக பல்வேறு பதவிகளை வகித்த AK விஸ்வநாதன் ஓய்வு பெறுவதை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. விழாவில் டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்ட நிலையில் நிகழ்ச்சியில் பேசிய AK விஸ்வநாதன் தாம் காக்கி உடை அணியும் கடைசி நாள் என்பதால் கண் கலங்குவதாகவும் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் மீண்டும் காவல் உடையையே அணிய விரும்புவதாகவும் தெரிவித்தார். இன்று கடைசியாக இந்த காக்கி சீருடை அணியும் போது என் கண்கள் கலங்கின. அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் அதிலும் நான் காவல்துறையிலேயே பணிபுரியும் வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுதலே எனக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.